நோ சொல்லாம குழந்தைங்க பொங்கல் சாப்பிடணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 மிளகு, கொஞ்சமா ரவை. பேன் ஹீட் ஆனதும் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துடணும். ஒரு நல்ல அரோமா வந்ததுக்கு அப்புறமா இந்த முந்திரி, ஜீரகம் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 75% கிட்ட வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல ரவையும் சேர்ந்து நல்லா வறுப்பட்டுரும். இங்க பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே எவ்வளவு நல்லா வறுப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த டைம்ல இதை வந்து மிக்சியில வந்து நம்ம போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். 8 மாச குழந்தைக்கு பொங்கலா கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 1 ஸ்பூன் நெய்ல 2 ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்ச பவுடர் ஆட் பண்ணி நல்லா வந்து நெய்ல வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க அரைச்சு ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மார்னிங் நைட்டுன்னு எந்த டைம்ல வேணாலும் பாப்பாக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். நெய்ல வறுப்பட்ட உடனே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் எதுவுமே விழாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்ல பேபி பொங்கல் ரெடி ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க பாப்பாக்கு இதை செஞ்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.